பூர்ணச்சந்திரனுக்கு தீ வச்சது என்ன திமுகவா என்ன? என்னங்க இது அரசியல்? நீங்க பண்ண அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. அது நீங்க பண்ண பிஜேபி காரங்க எழுதுனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான். நீங்க தான் அதை சொல்றீங்க. ஆமா, திமுக தான் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு தீ வச்சது. நீங்க அப்படிதான் எழுதிருந்தீங்க எல்லாரும், நீங்க அத்தனை பேரும். அதான உண்மை. அதான உண்மை. ஏங்க யாருங்க ஒரு உயிர் போறதை யாராவது அனுமதிப்பாங்களா? இன்னொன்னு, அவர் போய் போலீஸ் பூத்துல போயிட்டு தீ வச்சு இது பண்ணிக்கிட்டாருங்க ஈவே ராமசாமியினுடைய சிலைக்கு பக்கத்துல. ஆமா, அது ஏன் அந்த இடத்துக்கு போய் தீ குளிச்சுங்கிறதையும் அவர் ஆடியோல சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் போலீஸ் பூத்துனா என்ன சொல்ல வரீங்க? சொல்லிட்டீங்க. பூர்ணச்சந்திரன் மரணத்தை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க எங்களுடைய இழப்ப, எங்களுடைய வலிய நாங்க போட்டா அது அரசியலா? எனக்கு வலிக்குது நான் சொன்ன அரசியலா? ஏன் வலிக்குதுன்னு கூட நான் சொல்லக்கூடாதா? என்னதான் ஏன் கருமாந்தரம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எனக்கு வலிக்குது நான் சொன்ன அரசியல் நீ. பையனுடைய எதிர்காலத்தை நாம உணர்ந்து அந்த போட்டோவையா வெளியிடணும். நம்ம திரும்ப அந்த போட்டோவை நீங்க அன்னைக்கு நாள் முழுக்க பரப்புனீங்க. சரி, அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு. அது தப்புன்ற நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு சார், அதெல்லாம் தப்பு சார். அதுதான் அரசியல். அதுதான் அற்ப அரசியல். அதுதான் கேவலமான அரசியல். அவனை கேட்க வைக்கல, இங்க வந்துட்டீங்க. நான் என் வலியை நான் ஷேர் பண்ண தப்பா மாதேஷ்? ஏன் என் வலியை கூட நான் சொல்லக்கூடாதா? எனக்கு வலிக்குது, நான் அந்த வலியை சொல்கிறேன், அதை அரசியல்னு சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்களாம் மனுஷங்க தானா? என்ன கேட்குறேன், அந்த நீதிமன்ற ஆணையை நீங்கள் நிறைவேற்றி இருந்தா அந்த உயிர் போயிருக்காரு, அந்த பையன் நீங்கள் அனாதையாக இருக்க மாட்டானே. அதானே உண்மை. இல்லை, நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு ஸ்டாலினுக்கு சாபம் விட்டீங்க. ஸ்டாலின் வேற யாருக்கு சாபம் விடணும்? சரியான வார்த்தை. திரும்ப எதுக்கு இது? என்ன இதெல்லாம் தப்பு. இல்லை, எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு தான் விடணும். யாருக்கு விடணும்?